ஹே டியூபாசிகளே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு போல் போட்டிருந்தோம். அதில் வந்து என்ன உங்களுக்கு ஸ்டோரி தேவைப்படுது, கோஸ்ட் ஸ்டோரியா, ஃபுட் ரிவ்யூவா, என்ன தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதில் 80% ஆஃப் த ஓட்டு வந்து கோஸ்ட் ஸ்டோரிக்கு போட்டிருந்தீங்க. ஸோ அது கிட்டத்தட்ட அந்த போல் முடிஞ்சே 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த கோஸ்ட் ஸ்டோரியை ரியலாக அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறாங்க. இது வீடியோ கிடையாது, ஆடியோவாக எடுத்து நம்ம எடிட் பண்ணி தான் போட போகிறோம். ஏன்னா அவங்க சொல்கிறவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஃபேஸையோ இதெல்லாம் வந்து ஐடென்டிட்டி காட்டிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, இப்போ நம்ம அவங்கக்கிட்ட பேசலாம். இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 2016 நடந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 2016 நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வாட்ரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அங்கேருந்து வந்து பம்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் சால்வெண்ட் வாட்ரு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ தனித்தனியான வாட்ரு, பயாலஜிக்கல் வாட்ரு, கெமிக்கல் வாட்டர்னு அப்படிலாம் இருக்கு சொல்லுவாங்க. ஸோ தனித்தனியாக பம்ப் பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் போய்ட்டு ஒவ்வொரு பில்டிங்லேயும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வாட்ரு இருக்குது, அது ஃபுல் வாட்டர் டேங்க் லெவல் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாங்கள் அனுப்பிவிடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் நைட்டில் தான் வருவோம். இப்போ என்னோட பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்டில் ஒரு ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணார். ஸோ அவரும் நானும் நைட்டில் ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு பில்டிங்கை விசிட் பண்ணி எவ்வளோ வாட்டர் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சப்போஸ் வாட்டர் லெவல் அதிகமாக இருந்தால் பம்ப் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு வருவோம். அப்படி வர்றப்போ ஒவ்வொரு பில்டிங்காக போயிட்டே இருக்கிறப்போ லாஸ்ட்டாக ஒரு பில்டிங் வர்றப்போ நைட் ஷிஃப்ட்டில் போயிட்டுருக்கிறப்போ ஒவ்வொரு பில்டிங்காக செக் பண்ணி பம்பை ஆன் பண்ணி போயிட்டுருக்கிறப்போ எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆள் நடந்து போயிட்டே இருந்தாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறப்ப தான் நானும் அவனும் தற்செயலாக பேசிக்கிட்டே போகிறோம். இப்போ பேசிகிட்டே போனால் எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆள் நடந்து போகிறாங்க. அப்படி நடந்து போகிறப்போ அவங்க காலெல்லாம் இருக்குது, மேலே வந்து ஒரு வேட்டி வந்து கவர் பண்ண மாதிரி நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா சரி, நானும் யார் என்னன்னு விசாரிக்கல, என் பக்கத்தில் உள்ளவனும் யார் என்னன்னு போய் கேட்கல. ஸோ அப்போ நானும் ஃப்ரெண்டும் தற்செயலாக நானும் அவனும் பார்க்குறோம். ஆனால் அவனை பற்றி நாங்கள் எதுவும் பேசலை. நாங்கள் பாட்டு ஜாலியாக எங்களுக்குள்ளேயே நாங்கள் பேசிட்டு போகிறோம். அப்படியே அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். ஒரு 100 மீட்ரு ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் அவங்க முன்னாடி நடந்து போகிறாங்க, நாங்கள் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா அங்கே வந்து ரைட்டு லெஃப்ட்டுன்னு ரோடு கட் ஆகும். ஸோ அந்த இடத்துக்கு போய் நாங்களும் பின்னாடியே பார்க்குறோம். பார்த்தா அந்த ஒரு 2 செகண்டு 3 செகண்டில் ஆளை காணோம். ஸோ எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். நாங்களும் அதை பற்றி கண்டுக்கல. அப்புறமா வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தவங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு உட்காந்து கம்ப்யூட்டர் ரூமில் உட்காந்து அப்புறமா அவங்ககிட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்களே பார்த்தியா அப்படின்னு நான் என்னோடய ஆப்ரேட்டருக்கு கேட்குறப்போ, ஆமாம் சார் நானும் பார்த்தேன் அப்படின்னா. சரி எங்கடா போயிட்டாங்கன்னு வந்து பார்த்தா ஆள் இல்லை. ஸோ நாங்கள் அந்த டைமில் நாங்கள் பேசலிருந்தால் எங்களுக்கு இன்னும் திகிலாக இருக்கும், பயமாக இருந்திருக்கும். அவனும் என்ன மனசு இதில் இருந்துப்பானோ தெரில. ஸோ அதனால் அங்கே நாங்கள் பேசாமல் நாங்கள் இங்கே வந்து பேசினோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் ஒரு பெரிய இன்சிடெண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆனால் அது யார் எப்படி அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் ஒரு தடவை இதே மாதிரி நாங்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற அந்த ஆப்ரேட்டரு, அங்கே ஒர்க் பண்ணுற அந்த செக்யூரிட்டி இவங்ககிட்டலாம் நான் ஒரு தடவை விசாரிக்கிறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமாங்க இதுக்கு முன்னாடி இந்த இந்த இடத்துல பக்கத்துலேயே சுடுகாடு இருக்குது, ஸோ அதோட கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ சுடுகாடு இருக்கிறதால அந்த டைமில் வந்திருக்கலாம் அப்படி. ஆனால் இதுக்கு முன்னாடி இன்னொரு 2-3 பில்டிங்லலாம் இந்த மாதிரி சத்தம் அந்த மாதிரிலாம் கேட்குதுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு சம்பவம்னா அதுதான் அங்கே பார்த்தது அப்படின்னு சொல்லலாம்.